10 வயசுலேயே கம்பெனிக்கு போயிட்டோம். கடல மிட்டாய் கம்பெனி 10 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்கோம். 23 வயசில் தான் கம்பெனி வச்சுருக்கோம். அளவுக்கு நாங்கள் இருந்தாலும் நடக்கும், இல்லாட்டாலும் நடக்கும். ஒரு நிர்வாகம் இயங்குதுன்னா வேலை செய்கிறவங்கள வச்சு தான் இயங்க முடியும். இந்த இருக்காங்களே எங்கள் ஸ்டாம்ப் எல்லாருமே. உங்கள் பேர், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? என் பேர் எஸ்.எம். முருகேசன். நாங்கள் 1999 கம்பெனி வச்சோம். எங்கள் கம்பெனி பேர் எஸ்ஆர் முத்து ஸ்வீட்ஸு. 26 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல தேன் மிட்டாய், சீடை, மிளகா மிட்டாய், கொலக்கட்டைன்னு போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுகளுக்கு ஆள் பற்றாக்குறையினால் அந்த ஐட்டங்கள்லாம் குறைஞ்சி இப்போ இஞ்சி மிட்டாயும் கடல மிட்டாயும் வந்து நிற்கி. ஆனால் இப்போ 1999 நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தொழில் தெரியுமா, இல்லை புதுசாக ஆரம்பித்து தான் கற்றுக்கிட்டீங்க? இல்லையா, நாங்கள் 10 வயசுலேயே கம்பெனிக்கு போயிட்டோம். கடல மிட்டாய் கம்பெனி 10 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்கோம். 23 வயசில் தான் கம்பெனி வச்சுருக்கோம். வேலை பார்க்கும்போது சம்பளம் வாங்கியிருப்போம், வேலை பார்த்துருப்போம். ஒரு பொறுப்பு அப்படிங்கிற விஷயம் பெருசாக அந்த வயசில் இருந்துருக்கு. தொழில்னு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பயமாக இருந்ததா? இல்லையா, எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பொறுப்பாக தான் இருந்தோம். ஏன்னா எங்கள் அண்ணாச்சி எல்லாருமே சரக்கு கொடுக்கறதுலேருந்து போடுறதுலேருந்து வசூல் பண்ணுற வரைக்கும் எங்களே விட்டதுனால அந்த பொறுப்புங்கிறது ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. அதனால் நாங்கள் கம்பெனி வச்ச பிறகு எங்களுக்கு அது வந்து பெருசாக தெரியலை. நாங்கள் எப்பயுமே 7 மணிலேருந்து 8 மணிக்கு கம்பெனிக்கு போவோம். நைட்டு 10 to 11 தான் வீட்டுக்கு வருவோம். தனியாக கம்பெனி வச்ச பிறகும் அதே தான் சூழ்நிலை. அதனால் எங்களுக்கு பெருசாக கஷ்டங்கள் தெரியலை. சொந்தமாக வச்சோம் கஷ்டப்படுறோமேங்கிறது தெரியலை. முன்னாடி வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து அந்த அனுபவத்தை வச்சு அதை ஒரு தொழிலாக சின்னதாக ஆரம்பித்து வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு உள்ளவங்க வந்து படித்து முடிக்கிறாங்க, முடித்தோடனே தொழில் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இல்லை, நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன, நம்பிக்கை தான் முக்கியம். அன்றைக்கி நாங்கள் சரக்கு ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இந்த பயம் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா பணம் கிடையாது. இப்போ எல்லார்ட்டையும் பணம் இருக்குது. அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாருமே ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணாமல் பணம் மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது. என்ன, சொந்தமாக தொழிலுங்கும்போது கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு மாதம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதம் யாருமே கேட்காமல் இருப்பாங்க, தொய்வாக இருக்கும். அந்நேரம் நம்ம அதை கரெக்ட் பண்ணி போய்க்கிட வேண்டியதான். ஆனால் அந்த டயத்தில் தான் கொஞ்சம் பயம் வரும். நம்ம முதல்ல போட்டோம்னா திருப்பி வருமா வராதா, அடுத்த காலகட்டங்கள் எப்படி இருக்குமோங்கிற பயம் வரதான் செய்யும். அது எங்களுக்கே இருக்குது. 26 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலுமே எங்களுக்கும் அந்த பயம் இருக்க தான் செய்யும். பயம் இல்லாமல் இருக்காது. தொழில் வச்சோம்னா பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த பயத்தை தாண்டி தொழில் நம்ம பண்ணணும் அப்படின்னா எது உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது? ஒரு நம்பிக்கை தான். அதாவது பயங்கிறது என்ன, சரிக்கிறோமோ நாளைக்கு இந்த தொழில் இல்லாமல் வெளியே போயிட முடியுமோ அப்படிங்கிற பயம்தான். மற்றபடி இதில் நடத்த முடியாதுங்கிற பயம் கிடையாது. நடத்த முடியாது, நடக்காமல் போயிருங்கிற பயம் கிடையாது. இருந்தாலும் ஒரு பயம், சின்ன சின்ன பயங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தொழில் பண்ணுன்னா எல்லாருக்குமே இருக்கும். அது சின்ன தொழிலில், சின்ன தொழிலேருந்து பெரிய தொழில் பண்ணுற வரைக்கும் இருக்கும். இருந்தால் தான் அந்த தொழிலை பண்ண முடியும். அப்படி அந்த பயம் இருக்கிறது நல்லது தானே? நம்ம நல்ல விஷயம் தானே. பயங்கிறது வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு வண்டியில் போகிறோம், 120 மைல் ஸ்பீடில் போகும்போது பயம் இருக்க தானே செய்யும். நம்மளை அறியாமல் யாராவது குறுக்க வந்துடுவாங்களோ அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் தொழில் பண்ணும்போது பயம் இருக்கணும் கொஞ்சமாவது. அப்படின்னா தான் அந்த தொழிலை நம்ம நேர்மையாகவும் சரியாகவும் செய்ய முடியும்.
பயமே இல்லை அப்படின்னா அவங்க அந்த தொழிலில் சரியாக செஞ்சுக்கிட மாட்டாங்கன்னு தான் என்னோட கருத்து. இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருந்த ஒரு அனுபவத்துக்கும் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு இருக்கிற அனுபவத்துக்கும் வித்தியாசம் என்ன? அப்போ ஒரு தொழில் வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தம்பி. ரொம்ப கஷ்டம்னா பொருளாதாரம் யார்ட்டையுமே கிடையாது. 10 ரூபா கூட சரக்கை கடன் வாங்க முடியாது. இப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணுனாலும் பக்கபலமாக நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு முதலீடு போனால் ஒன்று பேங்க்கில் கொடுக்காங்க, பணம் கொடுக்குறாங்க, படிச்சுட்டா பேங்க்கில் வாங்கிக்கலாம், சொந்தக்காரங்க பந்தக்காரங்க கொடுக்குறாங்க, நண்பர்கள் இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் தொழில் வைக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. எல்லா வகையிலும் சப்போர்ட்டிங்க்கு ஆள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் ஆள் கிடையாது யாருக்குமே. அதுதான் வித்தியாசம். இன்னைக்கு காலகட்டத்திலையும் ஒரு சில பேர் தொழில் பண்ண ஆசையே இருந்தாலும் அந்த பணம் போட்டு நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணாமல் இருக்காங்க, தொழில் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது வந்து ரொம்ப பயம் இல்லை, அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. கையில் பணத்தை வச்சுட்டு நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? நம்பிக்கைங்கிறது நம்ம மேலே கொஞ்சமாவது இருக்கணும். ஒரு 100 ரூபா முதலீடு பண்ணுறோம்னா ஒரு நாளைக்கு 105 ரூபாயாவது சம்பாரிச்சிடலாங்கிற மன தைரியம் இருந்தால் தான் அந்த இதில் போய் செய்யணும். இல்லை நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ட்டா பேசாமல் இருக்கிறதே மேலு. உங்ககிட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க வந்து நீ வந்து தொழில் வைக்க வேண்டாம்ப்பா, நீ வேலையே பாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை வேலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை முறைக்கும் இன்னைக்கு ஒரு தொழில் சொந்தமாக வச்சு இந்த வாழ்க்கை முறைக்கும் என்ன வித்தியாசம் இருந்திருக்கும்? என்ன வித்தியாசம் இருந்திருக்கும்? பெருசாக ஒன்றும் இருந்திருக்காது. என்ன அன்னன்னைக்கு வேலை பார்த்தோம், சம்பளம் வாங்கினோம், சாப்பிட்டோம் அப்படின்னு அது ஒரு ஜாலியான லைஃப்பாக போயிருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான லைஃப்பாக போகுது, அவ்வளோதான். பணம் இருக்குது இல்லைங்கள. அப்போ இருந்தால் அந்த சைக்கிளோடு நின்றுருக்கோம், இப்போ கார் வரைக்கும் வளர்ந்துருக்கோம். ஆனாலும் பயம் கூட தானே. அப்போக்கி இப்போ கொஞ்சம் பயம் கூட. உங்கள்கிட்ட சொன்னோம்ல, தொழிலுன்னு பார்த்தா பயம் இருக்க தான் செய்யும். அப்போ அது இல்லாமல் இருந்திருப்போம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கம்மியாக பண்ணால் போதும் அப்படின்னா மினிமம் பட்ஜெட்டில் அவங்க எவ்வளோ ரூபா முதல்ல இருந்தால் ஒரு தொழில் ஆரம்பிக்கும்? எங்கள் கல்லமிட்டாய் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். அவங்க மைண்டில் என்னெல்லாம் வச்சுக்கணும்? ஒரு கல்லமிட்டாய் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? என்ன தேவைப்படும்னா, முதல்ல சுத்தமாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். நைட்டு பகல் பார்க்காம சரக்கு கேட்டவங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கணும். இந்த 2 இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ரெண்டாவதுனா இன்னைக்கு வந்து சின்ன கம்பெனிக்காரங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்னு என்னன்னு பார்த்தா ஆள் பற்றாக்குறை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து நீங்கள் ஏகப்பட்ட ஐட்டம் போட்டிருந்துருக்கீங்க, இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. எதனால் அந்த ஆள் பற்றாக்குறை வருது? முன்னாடி வந்து எங்கள் கோயில்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் இல்லை, கம்மியாக இருந்தது, ஆள் கிடச்சது. இப்போ மிஷின் மேடு ஒரு மிஷின் மேடு போட்டாங்கன்னு வைங்க, தீப்டி ஹவுஸ், அதுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 18 பேர் தேவைப்படுதான். 3 ஷிஃப்ட்டு ஒவ்வொரு கம்பெனியும் ஓட்டுறாங்க. அப்போது ஒரு கம்பெனிக்கு குறைஞ்சபட்சம் 50 ஆட்கள் தேவைப்படுது. எங்கள் ஏரியாவில் சுற்றி மற்றி பார்த்திங்கன்னா ஒரு 5 மிஷின் மேடு கம்பெனி இருக்குது. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க, 250 பேர் அவங்களுக்கே கம்பல்சரி தேவைப்படும். மற்ற தொழிலுக்கு ஆள் வர்றது கம்மியாக இருக்குது. கல்லமிட்டாய் கம்பெனின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு கம்பெனி 2 கம்பெனி இருந்த மாதிரி இருந்தது. இப்போ 120 கம்பெனிக்கு மேலே இருக்குது. அப்படிங்கனால ஆள் பற்றாக்குறை ஆகுது. இப்போ அடுத்து இன்னும் போக போக பற்றாக்குறை ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இந்த தொழிலை இன்னும் நல்லா பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போகும்? இன்னும் இதை விட அடுத்த லெவலுக்கு போனால் மிஷின் தான் போடணும் எல்லாத்துக்குமே. எதுக்கு மிஷின் போட முடியுமோ அதுகளுக்கெல்லாம் மிஷின் போட்டால் மட்டும்தான் அடுத்த காலகட்டங்களுக்கு நம்ம நவட்டி கொண்டு போக முடியும் தொழிலை. இல்லை அப்படின்னா இதே அளவில் தான் இருக்கும். அது வந்து மிஷினுன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மிஷின் போட்டிங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபாயிலேருந்து 40 லட்ச ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் போய் பார்த்துருக்குறோம். அது இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லைங்கிறதுனால நாங்கள் வாங்கலை. எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் எல்லாத்துக்குமே போடணும்னா 40 லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஆகும், குறைய ஆகாது. அதுக்கு நமக்கு மானியம் ஏதாவது கிடைக்குதா? அது மானியம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அரசாங்கம். ஆனால் எந்த அளவுக்கு கொடுக்காங்கன்னு நாங்கள் இது வரைக்கும் உள்ளே போகல. அது இல்லை. இப்போ உங்கள் தொழிலை பற்றி உங்களோட அபிப்பிராயம் எப்படின்னு இருக்குது இத்தனை வருஷத்தில்? எங்கள் தொழில் நல்ல தொழில் தான், எந்த குறையும் இல்லை. நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு 10,000 ரூபா தான் முதலீடு வச்சு ஆரம்பித்தோம். இப்போ அதை சொல்லணுன்னா கோடிக்கணக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலும் நல்ல தொழில் தான், குறைகள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ
நிறையா கம்பெனிகள் பெருக பெருக எங்களுக்கு வியாபாரமும் கூட தான் செய்யுது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு குறையுது அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. இந்த புவிசார் வாங்கின பிறகு எங்களுக்கு வியாபாரம் கூட தான் செஞ்சுருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனி புதுசு புதுசாக ஆரம்பிக்க எங்களால் எங்கள் தகுதிக்கு என்ன கூடுமோ அந்த அளவுக்கு கூடிக்கிட்டே தான் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கு ஒருவேளை தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுல கஷ்டமாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது உழைக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டா இதில் பின்வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தொழில் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஆள் இருக்குது இல்லை, எந்நேரம் கேட்டாலும் சரக்கை தயார் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் தைரியமாக தொழில் தொடங்கலாம். ரூபா ஒரு பெரிய விஷயமே கிடையாது, மனசு தான் முக்கியம். இன்னைக்கு காலேஜ் முடிக்கிற ஒரு பையன் உங்ககிட்ட வந்து நான் தொழில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? எங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவோம். தெரியாத ஏதாவது தெரியலை இது இப்படி செய்கிறது அப்படி செய்கிறதுன்னு கேட்டால் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். கேட்டால் சொல்லி தான் கொடுப்போம். ஃபைனலாக நான் இது எல்லாத்துட்டையும் கேட்பேன், இந்த வாழ்க்கையை பற்றி உங்களோட பார்வையில் என்ன இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள்கிட்டையும் கேட்குறேன், வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது, நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன நடக்கணுன்னு இருக்கோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம நினச்சி எதுவுமே நடக்கிறதில்ல. நினைக்காதெல்லாம் நடக்க தான் செய்யுது, நம்ம ஏற்றுக்கிறதான் செய்யணும் எது நடந்தாலும். நன்றி. நன்றி.